பயம் வந்திருக்கும், வாழ்க்கைக்கு என்ன மதிப்புன்னு தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மாவும் கூட இல்லல, அதான். ஏம்மா, நீ கடவுளுக்கு பயப்படாம இருக்கலாம், அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கலாம், ஆனா சமூகம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ இந்த சமூகத்துக்குள்ள வாழணும்னா சமூகம் சொல்லி கொடுக்கிற நியாய தர்மங்களை மதிக்கணும். அப்போதான் வாழ்க்கையில எல்லாரையும் மாதிரி சந்தோஷமா வாழ முடியும். உனக்கு இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசை இல்லையா? உன்னிதான் கேக்குறேன், குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்க, பதில் சொல்லு. தினம் தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்கற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கும். அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏத்துக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும்.